இன்றைய தியானம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். எஸ்தர் 5:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, எஸ்தரின் புத்தகத்தை நிச்சயமாக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் படித்திருப்பீர்கள் என்ற விசுவாசத்தோடு கூட நான் இந்த வசனத்தை மாத்திரம் தியானிக்கும்படிக்கு கடந்து வருகிறேன். எஸ்தர் 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்றா, தன்னுடைய தாதிமாரோடு கூட. அதை நீங்கள் எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போ மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாள், நானும் என் தாதிமாரும் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து உபவாசம் பண்ண போகிறோம். எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி முடித்த உடனே நான் சட்டத்தை மீறி, அதாவது ராஜா அழைப்பு கொடுக்காம யாரும் உள்ள ராஜாவுடைய இடத்துக்குள்ள போக முடியாது. மீறி ராஜாவின் இடத்துல நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் என்று 4ஆம் அதிகாரம் முடிகிறது. 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டாள். ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் போறார். ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள் என்று எஸ்தர் 5:1 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது, பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாவுடைய கொலுவிருக்கும் அந்த ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நிற்கிறத ராஜா பார்க்குறான். அவ நிற்கிறத கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால், இந்த ஒரு வார்த்தை தான், அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலும் ஒரு நாளில் 7 தரம் கர்த்தரை துதிக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல 7 தரமோ அல்லது எவ்வளவு நேரம் எடுத்து அவருடைய பாதத்தில் நாம் போய் பிரவேசித்து எஸ்தர் ராஜத்தியை போல நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய கர்த்தருடைய ஜனங்களுக்காக, சபைகளுக்காக திறப்பில் நிற்க புறப்பட்டு போகிறோமோ, பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ராஜாதி ராஜாவுடைய கண்களிலே உங்களுக்கும் எனக்கும் தயை இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம், அந்த எஸ்தர் போய் அங்க வாசல்ல நிக்கிறத, முற்றத்துல நிக்கிறத ராஜா கண்டான். ராஜா கண்டான். நம்முடைய ராஜாதி ராஜா இந்த நாளிலே எதற்காக நீங்கள் அதிகாலையிலேயே கர்த்தரை தேடுகிறீர்கள்? வார்த்தையை பெற்றுக்கொண்டவுடன் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கணவருடைய ரட்சிப்புக்காக, மனைவியுடைய ரட்சிப்புக்காக, பெற்றோருடைய ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, உடன்பிறப்புகளுக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ரிலேஷன்ஸ்க்காக, உங்கள் நெய்பர்ஸ்க்காக, உங்கள் ஆஃபீஸில் உங்களோடு வேலை செய்கிற கொலீக்ஸ்க்காக, உங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு, யாருக்காக ராஜாவுடைய பாதத்தில் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அழுது மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறார். அப்போ உங்களுக்கும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் சொல்றாரு, என் கண்களில் உங்களுக்கு தயை கிடைத்தது. கரங்களை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களில் தயை கிடைத்ததினால் கிடைச்சதுனால் என்னாச்சு? ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் கிட்ட நீட்டுறான். அப்போ எஸ்தர் கிட்ட வந்து அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்க எந்த வியாகுலத்தோடு, வேதனையோடு, பிள்ளைகளுடைய சுகத்துக்காக அல்லது படிப்பிற்காக
வேலைக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, ரட்சிப்பு, சமாதானம், பொருளாதார ஆசீர்வாதம், அபிஷேகம், ஊழிய அறுவடை, எந்த காரியத்துக்காக நீங்கள் ராஜாவுடைய பாதத்தில் நீங்கள் போய் அவரிடத்துலேருந்து இரக்கம் கிடைக்குமா, தயை கிடைக்குமா அப்படின்னு போறீங்களோ, அந்த காரியத்திலே எப்படி எஸ்தருக்கு கர்த்தர் தயை கிடைக்க பண்ணினாரோ அதே போல இந்த நாளில் சொல்றாரு, என் கண்களில் உங்களுக்கு தயை கிடைத்தது. நீங்கள் ஆதியாகமம் 32 அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று கூறுகிறார். அங்கு என்ன நடந்ததுன்னு நீங்க இதே அதிகாரம் ஆதியாகமம் 32:22 தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுக்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இரவெல்லாம் யாக்கோபு ஒரு புருஷனோடு போராடி மேற்கொள்ளுகிறான். அப்போ அவனுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது யாக்கோபுன்னு சொல்றான். அப்போ அங்க பெயர் மாற்றப்படுகிறது. இனிமே உன் பேரு யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். ஏன்னா நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. உண்மையா சொல்லணும்னா அந்த வசனத்தின்படி அவன் கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்க பெற்றபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை இஸ்ரவேலாய் மாற்றி கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைக்கும்படிக்கு ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எஸ்தர் 5:2 ராஜாவுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயை கிடைத்ததினால்தான் அவள் ஜீவன் தப்பிற்று. தகப்பனே, எங்களுக்கும் இந்த நாளிலே உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அவள் இரவெல்லாம் 3 நாள் இரவும் பகலும் ஆண்டவரே அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் எப்படி ஜெபித்தாலோ அதுபோல நாங்களும் ஜெபித்து உம்முடைய கண்களை தயை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆதியாகமம் 32:22-28 வரை உள்ள வசனத்தில் யாக்கோபு உம்மோடு போராடி மேற்கொள்ளாததை நீர் கண்டு அவனை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தீரே, அதே போல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீர்தாமே ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கண்களில் தயவு கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.